ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. தமிழ்நாடு சங்ககிரி டிஸ்ட்ரிக்ட்ல தயானந்த் அப்படிங்கிற 34 வயது உடையவர் வாழ்ந்துட்டு வந்தார். தயானந்தோட தொழில் என்ன அப்படின்னா வட்டிக்கு விடுற தொழில், அதாவது பினான்ஸ் ஜாப். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தயானந்த நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா உதவின்னு கேட்டு போனோம் அப்படின்னா வட்டிக்கு கண்டிப்பா அவருக்கு இருந்து பணம் கிடைக்கும். பொதுவா வட்டிக்கு விடுறவங்களை பார்த்தா ஒரு பெரிய ரவுடி மாதிரியும், ஆட்கள் எல்லாத்தையுமே சுத்தி வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் வட்டி தரலையோ அவங்க எல்லாம் புடிச்சு அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தயானந்த் அந்த மாதிரி சுபாவமே இல்ல. உதவின்னு கேட்கறவங்களுக்கு வட்டி கொடுத்து அவங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு வெயிட் பண்ணுமோ அவ்வளவு வெயிட் பண்ணுவார். இந்த மாதிரி உதவிகள் பண்றதுனாலதான் அவரோட பிசினஸும் கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிச்சிச்சு. லாரி வாங்க ஆரம்பிச்சாரு, கார் வாங்க ஆரம்பிச்சாரு. லாரி கார் எல்லாத்தையுமே அங்க ரெண்டல் பிசினஸ் விட ஆரம்பிச்சாரு. இது மூலியமா அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் வந்துச்சு. பொதுவாவே பிசினஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றவங்க, அந்த பிசினஸ் காசு அப்படிங்கறத மட்டுமே பாக்குறவங்க கல்யாணத்தை டிலேவா பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா வாழ்க்கையில நான் ஒரு இடத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அத கூட தயானந்த் யோசிக்கவே இல்லை. அவருக்கு 34 வயசு ஆகும் போது அவங்க அப்பா அம்மா தன்னோட பையனுக்கு 34 வயசு ஆயிடுச்சு, ஆளாளுக்கு 25லயே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கிறாங்க, நம்மளோட பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சோடனே தயானந்த் கிட்ட கேட்டிருக்காங்க. தயானந்துக்கும் அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தோணி இருக்கு. தயானந்தோட ஜாதகத்தை சேலம் மாவட்டத்துல ஃபுல்லா எல்லா புரோக்கர்ஸ்டையுமே கொடுத்திருக்காங்க. தயானந்தோட பண வசதி ஆகட்டும் எல்லா விஷயங்களுமே அங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏஜ் 34 அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை. அது மூலியமா அவங்களுக்கு அதே ஊர்ல அன்னப்பிரியா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலும் கிடைச்சிச்சு. கரெக்டா சொல்ல போனா கொஞ்சம் தூரத்து சொந்தம். அந்த அன்னப்பிரியாவும் நீட்டா ப்ரொஃபைல்ல மேட்ச் ஆகுறாங்க. ஒரே விதமான ஜாதி மதம் எல்லா விஷயங்களுமே அந்த இடத்துல பொருந்துது. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கிற மாதிரி அமைஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா அன்னப்பிரியாவுக்கு வயது வெறும் 17. இன்னொரு சைடு தயானந்துக்கு வயசு 34, அதாவது பாதிக்கு பாதி இருக்கு. அன்னப்பிரியாவுக்கு 17 முடிஞ்சு 18 பக்கம் தொடங்கும் போதே இந்த கல்யாணம் அப்பவே நடந்திருக்கு. அன்னப்பிரியாவும் தயானந்த் ஓகே அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வீட்டுல என்ன மாப்பிள்ள சொல்றாங்களோ அதை நம்ம ஒத்துக்குவோமேன்னு சொல்லிதான் அன்னப்பிரியா ஒத்துக்கிட்டாங்க. மத்தபடி அன்னப்பிரியாவோட வீட்டுல எல்லாத்துக்குமே தயானந்த் கிட்ட நிறைய கோடிக்கணக்கில் காசு இருக்கு, ஒரு பெரிய பிசினஸ் மேன், நல்ல மனசுடையவரு. வயசு என்ன வித்தியாசம், இவ ஒரு 17 அது ஒரு 34, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பாட்டி தாத்தாக்கள்ல இப்படித்தானே கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சை வச்சு இந்த கல்யாணத்தை அந்த சங்ககிரி டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய கிராண்டா பண்ணாங்க. 1000 2000 பேர் பக்கம் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி தயானந்த்னா யாரு அப்படிங்கறத அந்த சங்ககிரியில எல்லாத்துக்குமே தெரிய வச்சாங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் சொல்லும் போது இந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறத உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். என்னதான் பெருசா நம்ம கல்யாணத்தை நடத்தினாலும் ஒரு பொண்ணுக்கு 17 வயசு, மாப்பிளைக்கு 34 வயசு அப்படிங்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா பேசுவாங்க. அவங்க பேசக்கூடியதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி மனசு ஒத்து போகும். 17 வருஷம் பக்கம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. அந்த பொண்ணோட சிந்தனைகள்லாம் வேற மாதிரி இருக்கும், இவரோட சிந்தனைகள்லாம் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் எல்லாரும் சொன்னாலும் அந்த இடத்துல கல்யாணம் மட்டும் கிராண்டா நடந்துகிட்டே இருந்துச்சு. மத்தவங்க எல்லாரும் திரும்பி பாக்குற லெவலுக்கு நம்ம சொன்னது எல்லாம் தப்புதான் அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு அவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்து காமிச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு 5 வருஷம் பக்கம் ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷமா சேலத்திலேயே அந்த ஏற்காடு அப்படிங்கிற இடத்துக்கு ஹனிமூன் போகிறதும் வெவ்வேறு இடங்கள்ல சுத்துறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும் அடுத்த 2 வருஷத்துல இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. அன்னப்பிரியாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படியே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டாங்க. இனிமேட்டு என்னோட கடமை எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட பாக்குறது, என்னோட குடும்பத்தை பாத்துக்கிறது, என்னோட குழந்தைய பாத்துக்கிறது. அடுத்த 2 வருஷம் பக்கம் அன்னப்பிரியா குழந்தையே நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும் போது இவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தயானந்த் அன்னப்பிரியா லைஃப்ல நடந்துட்டு இருக்கும் போதுதான் 2021 வருடம் ஒரு நாள் காலையில அன்னப்பிரியா எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு அவங்களோட கணவரோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. ரூமுக்குள்ளார போய் பார்த்தா தன்னோட கணவரான தயானந்த் கட்டில இருந்து கீழே விழுந்து கிடக்குறாரு. என்ன தூக்கத்துல இந்த மனுஷன் கட்டில இருந்து கீழே எல்லாம் விழுவாரான்னு சொல்லிட்டு கீழே போய் ரொம்ப நேரமா எழுப்புட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா தயானந்த் கண்ணை முழிக்கவே இல்லை. தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க, முழிக்கவே இல்லை. மூக்குல கை வச்சு பார்த்தா அவர் சுவாசிக்கவும் இல்லை. உடனே பக்கத்துல இருக்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. இந்த இடத்துல அன்னப்பிரியாவுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. அப்ப அன்னப்பிரியாவுக்கு 21 வயசு பக்கம் ஆகுது. பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. அன்னப்பிரியா அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்ல எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. ஆனா ஒரு டாக்டர் வந்து தயானந்தோட பாடியை டெஸ்ட் பண்ணும் போதே அவர் சொல்லிட்டாரு இவர் இறந்து போய் ரொம்ப நேரம் பக்கம் ஆகுதுங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ அந்த அன்னப்பிரியாவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கையில 3-4 வயசு குழந்தை,
21 வயசு தான் அந்த அன்னப்பிரியாவுக்கு ஆகுது. ஒரு பெரிய பிசினஸ் மேனை கட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் அவரோட பிசினஸ நடத்துறதுக்கு யாரும் இல்ல. என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்ல. இப்ப என்னை வாளா வெட்டியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு அழுக அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்துக்குமே கேக்குது. அவ்வளவு கத்தி கதறி அழுகுறாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பொதுவாவே ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இது பொதுவா பார்த்தா ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் தெரிய வருது. ஆனா தயானந்தோட வீட்டுல இருக்கிறவங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் எதுவும் பண்ண வேணாம், ஆல்ரெடி இவன் செத்துட்டான், நீங்க திருப்பி அறுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்க எல்லா விஷயங்களும் முடிச்சு பாடியை ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வந்து பிளாக் பண்ணாங்க. அவங்க எதுக்காக பிளாக் பண்ணாங்கன்னா, தயானந்தோட ரிலேட்டிவ் ஒருத்தவர் பேர் அவங்க வெளியே சொல்லல, ஆனா இந்த இறந்திருக்கிறவரோட ஒரு ரிலேட்டிவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இது கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட தந்திருக்காரு. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? சரி, கட்டில இருந்து கீழே விழுந்துட்டாரு. கட்டில் என்ன தூரமா ஒரு பில்டிங் சைஸ்க்கு கட்டி வச்சிருக்கீங்க, சின்னோண்டு கட்டில அதுல இருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடிபடும், ஆனா உயிர் போகுமா? அதனால ஒருத்தவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தை ஃபர்ஸ்ட் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சைட் பை என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. என்கொயரியை யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அன்னப்பிரியா தான். ஏன்னா அன்னப்பிரியா தான் கடைசியா அவர் இறந்ததையும் பார்த்திருக்காங்க, இறந்து போகிறதுக்கு முன்னாடியும் அன்னப்பிரியா தான் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. சோ அன்னப்பிரியாவுக்கு தான் உண்மையானுமே அங்க என்ன நடந்துச்சுங்கிறது நல்லாவே தெரியும். உடனே தயானந்தோட வீட்டுக்கு போறாங்க. ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும் எல்லாரும் எவிடன்ஸை கலெக்ட் பண்றாங்க. அன்னப்பிரியாவை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்ப நீங்க இத பாத்தீங்க? எப்ப அவரு கீழே விழுந்தாரு? நைட்டு எப்ப நீங்க அவர்கிட்ட பேசுனீங்க? நைட்டு என்ன சாப்பிட கொடுத்தீங்க? அவரு டெய்லி எப்ப எல்லாம் வருவாரு? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். உங்க புருஷன் பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பிசினஸ் ரீதியா யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களா? அவருக்கு முன்னாடியே ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும் போது அன்னப்பிரியா ஒவ்வொரு விஷயங்களுக்கா ஃபாஸ்டா பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ்க்கு அது கேட்கும் போதே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்பதான் இவளோட புருஷன் இறந்து போயிருக்கான், இவன் என்னன்னா நம்ம கேட்டதுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றா. பொதுவா இந்த மாதிரி டைம்ல எல்லாரும் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருப்பாங்க, கொஞ்சம் அழுகுவாங்க. இவன் என்னன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் கூட காட்ட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் போலீஸ்க்கு கண்டிப்பா வந்துச்சு. அதனாலயே அவளை தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல கொஞ்சம் வாய்ஸை ஏத்தும் போதே அன்னப்பிரியா பயந்துட்டாங்க. ஒரே ஒரு போலீஸ் வந்து திடீர்னு என்னமா பொய் சொல்லிட்டு இருக்கா, உண்மையை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கத்தும் போதே அன்னப்பிரியா ஐயோ நான் பொய் தாங்க சொல்றேன், நான் தான் என்னோட கணவரை கொலை பண்ணேன் அப்படிங்கறத அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. போலீஸ்க்கு இவளை பார்த்து சிரிக்கிறதா இல்ல இவளை பார்த்து கஷ்டப்படுறதா அப்படிங்கறதே தெரியல. ஆனா ஒரு பக்கம் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த கேஸ் இல்லைன்னா இழுத்துக்கிட்டு போகல, இவன் வேற ஒரு பெரிய பிசினஸ் மேன், பல கோடி ரூபாய் வச்சிருக்கான். இன்னொரு சைடு பிரஸ் அண்ட் மீடியால உள்ளார வந்துட்டாங்க அப்படின்னா சேலம் ஃபுல்லா இந்த கேஸ் பரவிடும். ஆனா இப்போ மனைவி தான் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இனிமேட்டு இவங்க எதுக்காக கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, யாராச்சும் எக்ஸ்ட்ரா இந்த கொலையில இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த தயானந்தோட குடும்பத்தினரே இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அன்னப்பிரியா மேல யாருக்கும் எந்த விதமான டவுட்மே வந்ததில்லை. அன்னப்பிரியா எப்பயும் தலை குமிஞ்சுதான் நடந்துட்டு போவாங்க, தலை நிமிரவே மாட்டாங்க, வீட்டுல சொன்னது எல்லாமே செய்வாங்க, தயானந்த நேசிப்பாங்க, தன்னோட குழந்தைய பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அந்த குடும்பத்தினருக்கே தெரியும். இப்பதான் அவங்க யோசிச்சாங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்யாம பாடியை கேட்டது எவ்வளவு பெரிய தப்பு. நம்ம போஸ்ட்மார்ட்டம் செய்யாம பாடி தூக்கிட்டு போய் ஃபியூனரல் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தோம், இறுதி சடங்குகள் எல்லாம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா இவதான் கொலகாரி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. போலீஸோட என்கொயரியில அன்னப்பிரியா என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருடங்கள் ஆகுது. அதுல இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பாலியல் உறவு 2 பேத்துக்குமே திருப்தியா தான் இருந்துச்சு. குழந்தை பிறந்துச்சு, எங்களோட லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் இவங்களோட லைஃப்ல முருகன் அப்படின்னு ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கான். இந்த முருகன் யாரு அப்படின்னா தயானந்த் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கணும். ஒவ்வொரு நாளும் கையில என்னெல்லாம் காசு இருக்கோ வீட்டுக்கு வந்து தயானந்த் கிட்ட வட்டி கட்டிட்டு போவான். தயானந்த் எப்பயெல்லாம் இல்லையோ தயானந்தோட வைஃபான அன்னப்பிரியா கிட்ட தான் அவன் காசையே தருவான். அன்னப்பிரியா மேல அவன் கண்ணு வைக்க ஆரம்பிச்சான். அன்னப்பிரியா பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, வயசு ரொம்ப கம்மியா இருக்கு, அன்னப்பிரியாவோட கணவர் இவ்வளவு வயசுல இருக்காரு, இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு நிறைய தேவை இருக்கும்ல, அதையா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான புத்தி அந்த முருகனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலேயே எப்பயெல்லாம் தயானந்த் வீட்டுல இல்லையோ அப்பதான் அன்னப்பிரியாவை போய் பார்த்து கையை பிடிச்சு காசு கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் என்னைக்கு அந்த அன்னப்பிரியாவோட கையை பிடிச்சு காசு கொடுத்தானோ அப்பவே அன்னப்பிரியாவுக்கு தெரிஞ்சு போச்சு முருகனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போதான் அன்னப்பிரியாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. தினமும் வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறான், நம்ம கையை பிடிச்சு காசு தரான், சிரிச்சு சிரிச்சு பேசுறான். அதனால அன்னப்பிரியாவுக்கும் முருகனோட இன்ட்ரெஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது எந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா, ஒரு நாள் யாருமே வீட்டுல இல்லாத போது
முருகன் வந்து காசு தராரு. அந்த முருகனை வீட்டுக்குள்ளார வந்து காசு தாங்க அப்படின்னு கூப்பிடுற லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா வீட்டுக்குள்ளார போன முருகன் காசை மட்டும் தரல, அன்னப்பிரியா கூட பாலியல் உறவும் வைக்க ஆரம்பிச்சார். அன்னைக்கு இவங்களுக்குள்ளார ஆரம்பிச்ச உறவு தினம் தினம் வீட்டுல யாரும் இல்லாத போது தயானந்த் வெளியே போனதுக்கு அப்புறம் முருகன் வந்து பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சான். இது பல மாதங்களா போய்கிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க இன்னொரு விதமாவும் யோசிச்சிருக்காங்க. எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளார வந்து நம்ம பாலியல் உறவு வைக்க முடியும்? சுத்தி இருக்கிறவங்களோட கண்ணு எல்லாம் கழுகு மாதிரி நம்மளே தான் பாத்துட்டு இருக்கோம். இதுக்கு நாம வேற ஏதாச்சும் ஒரு மெத்தட் தான் கண்டுபிடிக்கணும். அதனாலேயே முருகன் என்ன பண்ணா, தயானந்த் கிட்ட போய் டிரைவர் வேலைக்கு ஜாயின் பண்ணான். டிரைவர் வேலை எப்படியாச்சும் கேட்டு அன்னப்பிரியாவும் ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான், அவனை டிரைவருக்கு சேர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ல வீட்டுல டிரைவராவே அந்த இடத்துல உக்காந்துட்டான். சோ இப்ப காலையில முருகன் வந்தான் அப்படின்னா டிரைவரா அந்த காரை எங்கெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ எடுத்துட்டு போவான். அதுக்கப்புறம் வீட்டுல சும்மாதான் கார் இருக்கும். ஒரு பக்கம் அன்னப்பிரியா கிட்ட எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சான். அது தயானந்துக்கு டோட்டலா புரியவே இல்லை. எதுவுமே தெரியாம தினமும் பிசினஸ் போய் பார்த்து காசு காசுன்னு சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்து அன்னப்பிரியா கூட நம்ம சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு தயானந்த் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ளார இருக்க ரிலேஷன்ஷிப்பே தயானந்துக்கு தெரிய வருது. ஒரு நாள் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தவரு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு தன்னோட பெட்ரூம்குள்ளார போகும்போது தன்னோட மனைவியான அன்னப்பிரியா கூட முருகன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்திருக்காரு. ஒரு கணவருக்கு தன்னோட மனைவி நிர்வாணமா இன்னொருத்தவங்க கூட படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத தயானந்தோட ஸ்டேஜ்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல தயானந்துக்கு அப்படி ஒரு கோபம். என்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கி உனக்கு நான் உதவி செய்ய போய் உனக்கு நான் வேலை கொடுத்து கடைசியா நீ என்னோட பெட்ரூம்க்கு வந்து என்னோட மனைவி கூட இருக்க. அந்த கோபத்துல அதே இடத்துல கையில கிடைக்கிற ஏதோ ஒரு கட்டையை வச்சு முருகனை அடிச்சு ரொம்ப கேவலப்படுத்தி வீட்டை விட்டு துரத்து விடுறாரு. இன்னொரு சைடு தன்னோட வைஃபான அன்னப்பிரியா மேல அவ்வளவு ஒரு கோபம். உனக்கு நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் செஞ்சேன், உன்னை நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் காசு பிசினஸ் எல்லாரும் போனாலும் உன்னை மனைவியா நான் என்னைக்குமே வந்து விட்டு கொடுத்ததே இல்லை. இவ்வளவு விஷயங்கள் பண்ணி எப்படி உனக்கு என்ன ஏமாத்தணும்னு தோணுது? எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கு 17 வயசு எனக்கு 34 வயசு, அதனாலதான் ஒரு சின்ன பையன் போகணும்னு நினைச்சியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டுமே என்னோட மனைவி தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அது நமக்கு தான் கேவலம், எனக்கு தான் கேவலம், நம்ம குடும்பத்துக்கு தான் கேவலம். ஆனா இதனால நீ தப்பிச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனைவியான அன்னப்பிரியாவை தயானந்த் துன்புறுத்த ஆரம்பிச்சாரு. அவர் எந்த லெவலுக்கு துன்புறுத்தினாருன்னா ஒரு நாளைக்கு 5-6 டைம் தன்னோட மனைவியான அன்னப்பிரியா கிட்ட பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாரு. லிட்டரலா சொல்ல போனா ரேப் பண்ண ஆரம்பிச்சாரு. நம்ம ரேப் பண்றதுனால இவ உடம்பு எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கணும். அந்த பாலியல் உறவு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தானே இவ முருகன் கூட பழகிட்டு இருந்தா. இப்போ இவளுக்கு அதுக்கான தண்டனை இது மட்டும்தான் இருக்கும். வயகரா இந்த மாதிரி டேப்லெட் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சாரு. அவரால் முடிஞ்ச லெவலுக்கு தன்னோட மனைவியான அன்னப்பிரியாவை சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு டைம் என்ன, 2 டைம் என்ன, ஒரு நாளைக்கு இத்தனை டைம் ஒருத்தர் நம்மள ரேப் பண்ணும்போது அந்த பெண்மணியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில தினமும் எந்திரிக்க கூட முடியல. இதெல்லாம் தாண்டி அன்னப்பிரியாவோட கணவர் என்ன பண்றாரு, தப்பான ஆபாச படங்களை பார்த்து அந்த ஆபாச படங்கள்ல எத்தனை பெண்களை துன்புறுத்துற மாதிரி வீடியோ எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா? இயற்கைக்கு மாறான ஒரு உறவுன்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கைக்கு மாறான பாலியல் உறவை தன்னோட மனைவியான அன்னப்பிரியா கூட வைக்க ஆரம்பிச்சார். இது அன்னப்பிரியாவால தாங்கிக்கவே முடியல. அவ்வளவு கொடூரமா இருக்கு. உடம்பு ஃபுல்லா வலியா இருக்கு, உடம்பு ஃபுல்லா காயங்கள் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் ஒரு நாள் முருகனை பார்த்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. முருகன் நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி அன்னப்பிரியா கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு. அவர் கணவராதான் இருக்காரு. நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம். நம்ம 2 பேரும் தப்பு பண்ணா கூட தயானந்த் இந்த லெவலுக்கு எக்ஸ்டெண்டுக்கு போவாரா அப்படிங்கறத முருகன் நினைச்சே பார்க்கல. முருகன் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், நான் உன்னை காதலிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம், உன்னோட குழந்தைய நானே அப்பாவா பாத்துக்கிறேன், தயானந்த கொலை செஞ்சா மட்டும்தான் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்ணிருக்காங்க. அதை கரெக்டா எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்காங்க. 2021 வருடம் ஒரு நாள் நைட்டு எப்பயும் போல தயானந்த் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றாரு. நைட்டு வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர்ல பால் கொடுக்குறாங்க அன்னப்பிரியா. அந்த பாலை குடிச்சவர் தான் அங்கேயே செத்துறாரு. அதுக்குள்ளார பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி ஏதோ ஒண்ணு கலந்துதான் குடிக்க வைக்கிறாங்க. அவர் குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இறந்து போறாரு. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நிறைய வாமிட் எடுத்திருப்பாரு, வயிறு எல்லாமே வலிச்சிருக்கும், வயிறு எரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸும் இருந்திருக்கும். அது எல்லா கஷ்டத்தோட அவரு இறந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் முருகன் வீட்டுக்குள்ளார வந்திருக்கான். 2 பேருமே சேர்ந்து உடம்பு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு கட்டில் மேல அவரை படுக்க வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கட்டில இருந்து உருளை விட்டு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. சோ அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஓகே இங்க எல்லாம் கீழே விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முருகன் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். இன்னொரு பக்கம் கதவை சாத்திட்டு அன்னப்பிரியா போய் தன்னோட குழந்தை கூட தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பெரிய ஆக்டிங்கா அன்னப்பிரியா கொடுத்திருக்காங்க.
ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, எந்த தப்புமே செய்ய மாட்டா, குமிஞ்சத்தால நிமிர மாட்டா, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னவங்க அன்னப்பிரியா காலையில எந்திரிச்சு தன்னோட ஹஸ்பண்ட முன்னாடி நாளே கொன்னு போட்டுட்டு எல்லா ஆக்டிங்குமே வச்சுட்டு வந்து கதவை திறந்து என்னோட ஹஸ்பண்ட் கட்டுல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பிட்ட போடுவாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற யாருமே நினைச்சு கூட பாக்கல. அன்னப்பிரியா இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் போலீஸ்ல சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன அந்த முருகனையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா 2 பேருமே சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்காங்க. முருகனும் இவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவர் உடம்புக்குள்ளார விஷம் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இப்போ போலீஸ் டோட்டலாவே இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சமயம் 2021ல இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்ப 2024ல தான் இருக்கும். 3 வருஷத்துல இந்த கேஸ் முடியும் அப்படிங்கறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. கண்டிப்பா அன்னப்பிரியாவாகட்டும் முருகன் ஆகட்டும் ஜெயிலுக்குள்ளார ஏதோ ஒரு பெயில் கிடைக்காதா, இல்ல எப்படியாச்சும் நம்ம தப்பிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா தப்பிக்க முடியும் அப்படிங்கறது நமக்கு தோணல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு பக்கம் அன்னப்பிரியா மேலயும் சில சிந்தனைகள் தோணும், இன்னொரு பக்கம் தயானந்த் மேலயும் தோணும். ஏன்னா பேசும்போது எனக்கும் தோணுது, ஒரு பக்கம் அன்னப்பிரியா அப்படிங்கிறவங்க காமம் அப்படிங்கிற போதையில முருகன் கூட போனாங்க. அதனாலயே அவங்களோட குடும்பம் டோட்டலா அழிஞ்சு போச்சு. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே கடைசியா போய் ஒரு கிரைம்ல தான் முடியுது. வீட்டுல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போறவங்களோட எல்லாத்தோட லைஃப்மே பாத்தீங்கன்னா ஒண்ணு இறந்து போறாங்க, கொல்லப்படுறாங்க, இல்ல அப்படின்னா ஜெயில கொன்னுட்டு போய் உக்காந்துருக்காங்க. காமம் அப்படிங்கிற விஷயம் சாக்கடை இல்ல, அது நம்மளோட குடும்பத்துல ஒரு விஷயம். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற காமம் அப்படிங்கறத நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இந்த காமத்தை சொல்ல வரல, அந்த காம போதையில ஈடுபடுறவங்களதான் நான் நீட்டா சொல்ல வரேன். ஒரு பக்கம் அன்னப்பிரியா தான் இவ்வளவு தப்பு பண்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட கணவரான தயானந்த் இது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் தொலைன்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை விட்டு அமுச்சு விட்டுருக்கலாம். டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர் வேற ஒரு பெண்மணியை கல்யாணமும் பண்ணிருக்கலாம். இந்த எந்த விஷயங்களுமே பண்ணாம ஒரு பெண்ணா அவ எந்த லெவலுக்கு பாதிக்கப்படணும், எந்த லெவலுக்கு அவளோட உடம்பை நம்ம துன்புறுத்தணும்னு சொல்லிட்டு இவர் செஞ்சது அன்னப்பிரியா செஞ்சதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஒரு பெண்மணி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் தினம் தினம் கணவன் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸை வச்சுக்கிட்டு அவளை ரேப் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம். அது ஒரு ஆண்மைக்கு தகுந்த ஒரு விஷயமே இல்லை. அந்த கோபத்துல அவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றத யாராலையுமே ஏத்துக்க முடியாது. ஆபாச படம் பாக்குறதே தப்பு, ஆபாச படத்தினால நிறைய கிரைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்போ அந்த ஆபாச படத்தை பார்த்து ஒரு கணவனே தன்னோட மனைவியை எந்த லெவலுக்கு துன்புறுத்தி இருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ சின்ன சின்ன பசங்க ஆபாச படங்களை பார்த்ததுனால மைனர் ரேப் ஆகட்டும், ஒரு 19 வயசு பையன் 55 வயது பெண்மணியை ரேப் பண்ண கேஸ் கூட 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் தான். அதே வீடியோக்களை பார்த்துதான் இந்த இடத்துல அன்னப்பிரியா அந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே ஒரு நியூஸா நமக்கு வந்த விஷயங்கள் மட்டும்தான். ஒரு பக்கம் தயானந்தோட போட்டோவோ அன்னப்பிரியோட போட்டோவோ இந்த வீடியோல போடுறதுக்கு நான் விரும்பல. ஏன் அப்படின்னா அன்னப்பிரியா சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கறதுலயும் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்போ அது உண்மையா இல்லையா அப்படிங்கறது தெரிவிக்கிறதுக்கு தயானந்த் உயிரோட இல்ல. அதனாலயே இவங்களோட போட்டோஸ் எதுவுமே நம்ம இந்த வீடியோல போடல. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி குடும்பத்துல கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த குடும்பம் தேவையான எல்லா சந்தோஷத்தையுமே நம்மளோட லைஃப்க்கு தரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.